அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசி நேயர்கள், விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டால் உங்களுக்கு கிடைக்க போகும் நன்மைகள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில உலக மக்கள் அனைவருமே இன்றைய நாள் விநாயகர் சதுர்த்தி தினமாக மிக விமர்சையாக கொண்டாடப்படுதுங்க. அப்படிப்பட்ட இன்றைய நாள்ல நீங்கள் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். விநாயகர் சதுர்த்தி விழாவை பொறுத்தவரை தமிழகம், கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கங்க. பல இடங்கள்ல பந்தல் அமைத்து விநாயகர் பதவிலமான சிலைகளை நிறுவி பூஜை செய்து வழிபடுவாங்க. பிறகு 10 நாள் உற்சவம் முடிந்ததும் அந்த விநாயகர் சிலையை ஊர்வலமாக கொண்டு சென்று கடலில் அல்லது நீர்நிலைகளில் கரைப்பார்கள். இதனால் நம்முடைய வினைகள், துன்பங்கள் அனைத்தும் கரைந்தோடிவிடும் என்பது ஐதீகம். அந்த வகையில் விநாயகர் சிலை பொறுத்த வரைக்கும் 3/4 அடி துவங்கி பல அடி உயரம் வரையிலான விநாயகர் சிலைகள் நிறுவி பக்தர்கள் பூஜை செய்வார்கள். விநாயகர் மீதான பக்தியை வெளிக்காட்டும் விதமாக சாதாரண மக்களும் தங்களில் வீடுகளை பலவிதங்களில் அலங்கரித்து விதவிதமான விநாயகர் சிலைகளை வாங்கி வழிபடுவது உண்டு. வெள்ளை நிற விநாயகர் வாங்கி வழிபடுவது அதிர்ஷ்டத்தை தரும் என வாஸ்து சாஸ்திரம் சொல்லுதுங்க. அது மட்டும் இல்லாம இப்பொழுதுதான் கிருஷ்ண ஜெயந்தி முடிந்து கையோடு நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்கள் துவங்கிவிட்டன. இதுவும் 10 நாள் உற்சவமாக கொண்டாடப்படும் பண்டிகையாகும். இந்த விநாயகர் சதுர்த்தி விழா அல்லது கணேச உற்சவம் கொண்டாடப்பட உள்ளதுங்க. விநாயகரை வீட்டிற்கு வரவேற்று வழிபாடு செய்வதற்கு மக்கள் தயாராகி வருகிறார்கள். பல்வேறு வண்ண விளக்குகள், அலங்கார பொருட்கள், பல வண்ணங்களில் விநாயகர் சிலைகள், மாவிலை தோரணங்கள் உள்ளிட்டவை தற்போது விற்பனைக்கு வர தொடங்கிவிட்டன. என்னதான் கோவில்களிலும் பொது இடங்களில் விநாயகர் சிலைகள் நிறுவப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டாலும் அனைவரின் வீடுகளிலும் விநாயகர் சிலைகளை வாங்கி வைத்து வழிபடுவதுதான் வழக்கம். அப்படி விநாயகர் சிலை வீட்டில் வைத்து வழிபடுபவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது, விநாயகரின் தலையில் கிரீடமோ குடையோ இல்லாமல் விக்கிரகமானது முழுமை பெறாது. அது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வாறு கிரீடம் வைத்து வழிபடுவதால் அதிர்ஷ்டமும் நன்மைகளும் வந்து சேரும். அது மட்டுமில்லாமல் கடையில் வாங்கிய விநாயகர் சிலையாக இருந்தாலும் சரி, வீட்டில் செய்த விநாயகர் சிலையாக இருந்தாலும் சரி, விநாயகர் அமர்ந்த நிலையில் இருக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் கண்டிப்பாக அவருக்கு உணவான மோதகமும் அவருடைய வாகனமான மூஷிகமும் மிக அருகாமையில் இருக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் இதனால் வீட்டில் நேர்மறை சக்திகள் நிறைந்திருக்கும் என கருதப்படுது.